Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for student, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours, work at yours. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant payment. Start from day one. Send your name and qualification 999410. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாம் இருவர் நமக்கு இருவர் என்றாகி இப்போ நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர், அது அல்ல இது. வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் சில விதிக்கப்படாத விதிகள் கடைபிடித்தால் எந்த ஒரு நிறுவனமோ அல்லது அரசாங்கமோ கூட சில விதிகள் வகுத்து வைத்திருக்கின்றன. அந்த விதிகளை கடைபிடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. ஆனால் வாழ்க்கையில் சில விதிகள் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் அதை கடைபிடித்தால் சமூகத்தில் நீங்கள் மதிப்புமிக்க நபராக மாறிவிடுவீர்கள். என்னப்பா சொல்கிற, இரண்டுக்கு மேலே வேணாமா? அதான் நாம் இருவர் நமக்கு இருவர் என்றாகி இப்போது நாம் இருவர் நமக்கென இன்னொருவர் என்றாகிவிட்டது என்கிறீர்களா? அது அல்ல. முக்கியமற்ற காரணங்களுக்காக யாருக்கும் 2 முறைகளுக்கு மேல் அலைபேசி அழைப்பு அனுப்பாதீர்கள். அந்த நேரத்தில் அவர்கள் உறங்கலாம், அல்லது ஈசி சேரில் சாய்ந்தவாறு ஓய்வு எடுக்கலாம், அல்லது ஏதாவது முக்கிய நிகழ்வில் பங்கேற்கலாம். ஆகவே அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் உறவினர் உதவுவது அபூர்வமானது. நண்பர்களிடமோ பணத்தை கடன் பெற்றிருந்தால் அவற்றை அவர் திருப்பி கேட்கும் வரை காத்திருக்காதீர்கள். விரைவில் கடனை திருப்பி தந்து விடுவது உறவுக்கும் நண்பர்களுக்கும் நல்லது. உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மதிய விருந்தோ அல்லது இரவு விருந்தோ தருவதற்கு உணவகத்திற்கு அழைத்தால் அங்கு சென்று மெனு கார்டை அலசி ஆராய்ந்து அதில் அதிகபட்ச விலையுள்ள உணவுப் பொருட்களை தேர்வு செய்யாதீர்கள். அவர்கள் விருந்து வைக்கிறார்கள், அவர்களின் விருப்பத்திற்கேற்ப விட்டுவிடுங்கள். அதிக விலைக்குரிய உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்துவிட்டால் அடுத்த முறை விருந்தில் நீங்கள் விடுபட்டு இருப்பீர்கள் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக சேவை புரிபவர், சுத்தம் செய்பவர், உணவு பரிமாறுபவர், உதவியாளர்கள், வாகன ஓட்டுநர் அல்லது எந்த வகையிலாவது உங்களுக்கு சேவை புரிய பணியமர்த்தப்பட்டால் அவர்களிடம் அன்பாகவும் மனித நேயமிக்கவராகவும் பழகுங்கள். அலுவலகத்தில் உங்கள் தலைமை அலுவலர் அல்லது மேலாளருக்கு எப்படி மரியாதை தருகிறீர்களோ அப்படி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கு படியேறி எவர் வந்தாலும் அவர் ஆணா பெண்ணா, சீனியரா ஜூனியரா என பேதம் பார்க்காதீர்கள். நீங்கள் உங்கள் நண்பருடன் வாடகை வாகனத்தில் பயணித்தால் அந்த பயணத்திற்கான கட்டணத்தை நண்பர் தந்துவிட்டால் நன்றி என கூறுங்கள். நன்றியோடு விட்டுவிடாதீர்கள். அடுத்த முறை பயணத்திற்கு நீங்களே முந்திக்கொண்டு பயண கட்டணத்தை தாருங்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் கருத்தே முக்கியமானதாக இருக்கும். அதை நீங்கள் மறுக்காதீர்கள். உங்களுக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை என்றால் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள், மௌனமாக விலகுங்கள். ஒருவர் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது இடைமறித்து நீங்கள் பேசாதீர்கள். அவர் என்ன சொல்ல வருகிறார் என கூர்ந்து கவனியுங்கள். அவர் பேசிய பிறகு நீங்கள் முடிவெடுத்து பேசுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.